கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கை தூக்காதீங்க முன்னாடி இந்தியா வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கேப்டன் புகழ் வாழ்கவே கேப்டன் புகழ் வாழ்கவே ஆட்னே இருக்காதீங்கண்ணா தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பிரேமலதா விஜயகாந்த் கண்கலங்கினார். அந்த காட்சியையும் பார்த்தோம். இணைப்பில் செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம். குரு பூஜையானது எப்படி நடந்து வருகிறது? எந்தெந்த அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் சிலைக்கு கண்ணீர் மல்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். அவருடன் தேமுதிகவின் பொருளாளர் LK சுதீஷ், விஜயகாந்தின் 2 மகன்கள் உடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. 2ஆம் ஆண்டு நினைவு தினம்தான் இன்று தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விஜயகாந்தின் நினைவிடத்துல மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட சற்று நேரத்துக்கு முன்பாக நேர்ல வந்து மரியாதை செலுத்தியிருந்தார். இந்த சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்துல கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய நிலையில இப்போ விஜயகாந்தின் சிலைக்கு கண்ணீர் மல்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். கடந்த ஆண்டும் நினைவு தினம் வந்தபோது கண்ணீர் மல்க அவர் மரியாதை செலுத்தியிருந்ததை பார்க்க முடிகிறது. அதே போலவா இந்த வருடமும் அவர் இந்த நினைவிடத்துல கண்ணீர் மல்க நிற்பதை பார்க்க முடிகிறது. தேமுதிக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த நினைவிடம் அருகே வந்திருக்கிறாங்க. அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த தேமுதிக அலுவலகம் அந்த சாலை முழுவதுமே இன்றைய தினம் பரபரப்பாக இருப்பதையே பார்க்க முடிகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயகாந்தினுடைய நினைவு தினம் அனுசரிப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் மற்றொரு பக்கம் தலைவர்களுடைய வருகையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தேமுதிக இன்னும் யாருடன் கூட்டணி அப்படிங்கறத சொல்லல. இந்த சூழல்ல பாஜக தரப்பிலையும் சரி, திமுக தரப்பிலையும் சரி, இன்னும் சற்று நேரத்துல அதிமுக பொதுச் செயலாளரும் வர இருக்கிறார். எனவே அவருடைய இந்த நினைவு தினமாக மட்டுமில்லாமல் அரசியல் களத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்திலையும் பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.